இலங்கையிலே சட்டவிரோதமாக சொத்துக்கள் சேர்த்த நபர்களது சொத்துக்கள் இன்றைய தினம் முடக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம். அதே வேளையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பலாபலங்களை அனுபவிப்பவர் கர்தினல் மல்கம் ரஞ்சித் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் உதயகம்பம்பில். 10 கேள்விகளை கர்தினல் மல்கம் ரஞ்சித்தை நோக்கி கேட்டிருக்கிறார். அந்த கேள்விகள் தொடர்பாகவும், இன்று யாழ்ப்பாணத்தில் முடக்கப்பட்ட ஒரு சொத்து தொடர்பாகவும், இனிய பாரதி பிள்ளையானின் சொத்துக்களை வைத்திருந்த நபர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரது சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் தொடர்பாகவும், மொன்றியல் பகுதியிலே இன்று இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே போலீஸ் அதிகாரி ஒருவர் பலியாகி இருக்கிறார். அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்குள்ளே செல்லலாம். என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், கடந்த பல மாதங்களுக்கு முன்னர் வெளியாகி இருந்த ஒரு அறிவிப்பு. அதாவது, இலங்கையில் பலர் சட்டவிரோதமான சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள். அதுவும் எப்படி என்று சொன்னால், அவர்களது வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கள் அவர்களது பெயரில் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவைகள் தொடர்பாக 11 பேரின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. 11 பேரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. உங்கள் பலருக்கு தெரியும், சட்டவிரோதமான சொத்துக்கள் எவ்வாறு இவர்களுக்கு வந்தன என்பது தொடர்பாக விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருந்தன. போதைப்பொருள் விற்றல், மீட்டர் வட்டி என்று சொல்லப்படுகின்ற வகையில் பணங்களை கொடுத்து வட்டிகள் அறவிட்டு அந்த வட்டிகள் தராதவர்களை கொண்டு வந்து தண்டிக்கின்ற கும்பல்கள் பல இருந்தன என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இப்படி இருக்கின்ற சமயத்தில் இவர்கள் தொடர்பான பெயர் விவரங்கள் பெறப்பட்டு அவர்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வந்திருந்த நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தினால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கோர்ட் ஆர்டர் அவரது வீட்டுக்கு வந்து வாசிக்கப்பட்டிருக்கிறது. இது எங்கு இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அரியாலை, கிழக்கரியாலை பகுதியில் இருக்கின்ற பூம்புகார் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே வசிக்கின்ற காந்தன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரது வீட்டில் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. இவர் அண்மையிலே கொக்கையினோடு கைது செய்யப்பட்டார் என்பதும் நாங்கள் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலையில் இவர்கள் எவ்வாறு இந்த சொத்துக்கள் இவர்களிடம் வந்தன, தங்களது வருமானத்துக்கு மீறி எவ்வாறு இவர்கள் சொத்துக்களை சேமித்தார்கள், இந்த சொத்துக்களின் பின்னணி என்பது என்ன என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் 11 நபர்கள் தான் விசாரணைகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய தினம் 22 நபர்களது பெயர்கள் பெயரிடப்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவதாக இந்த காந்தனது சொத்துக்கள் இன்று அரசுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. இன்று பூம்புகார் பகுதியில் இருக்கின்ற காந்தனது வீட்டுக்கு சென்ற குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஒரு குற்ற அறிக்கையை அவரது வீட்டில் வைத்து வாசித்து காட்டுகிறார்கள். அந்த அறிக்கையிலே சட்டவிரோதமாக பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற ஒரு கார் தொடர்பான விவரம் தான் முதல் முறையாக பெறப்பட்டிருக்கிறது. அதாவது, ஒரு சொகுசு கார் ஒன்று வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த கார் வாங்குவதற்குரிய பணம் எவ்வாறு வந்தது என்பது தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கார் போதைப்பொருள் விற்பனை மூலம் சட்டவிரோதமான முறையிலே வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த அறிக்கை அவரது மனைவிக்கு வாசித்து காட்டப்படுகிறது. வாசித்து காட்டப்பட்ட அந்த அறிக்கையில் எவ்வாறு இந்த கார் வாங்கப்பட்டது, எங்கு இந்த கார் வாங்கப்பட்டது, யாருடைய பெயரில் இது லீசிங் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான சகல விவரங்களும் அதிலே சொல்லப்பட்டு அந்த கார் இப்பொழுது பறிக்கப்பட்டிருப்பது போல்தான் தெரிகிறது. இந்த காரை அவர்கள் விற்பனை செய்ய முடியாது என்பது போன்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் அறிவித்திருக்கிறார்கள். அது தவிர அவரிடம் இருந்ததாக சொல்லப்படுகின்ற டிங்கி படகுகள், அதாவது மீன்பிடி படகு, அதே வேளையில் 2 மோட்டார் சைக்கிள்கள், பல்வேறு இடங்களிலே கொள்வனவு செய்யப்பட்ட காணிகள் மற்றும் சொகுசு வீடுகள், இப்படி பல்வேறுபட்ட சொத்துக்கள் இவரிடம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் பின்னணியில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. இவைகள் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த விசாரணையில் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் இன்னும் தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை போன்று பல நபர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு சட்டவிரோதமான சொத்துக்களை சேர்த்தவர்கள், இந்த பெயர் குறிப்பிடப்பட்ட 22 பேரை தவிர மற்றும் பலரும் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த மீட்டர் வட்டிக்கு கொடுத்தவர்கள், மக்களிடம் அடாவடியாக பணத்தை பறித்தவர்கள், மக்களிடம் போதை வஸ்து வியாபாரம் செய்தவர்கள், இவ்வாறு பலர் தொடர்ந்து கைது செய்யப்பட போகிறார்கள். அவர்களது சொத்துக்கள் யாவும் முடக்கப்பட போகின்றன. குற்றப்புலனாய்வு பிரிவினர் இப்பொழுது அவற்றுக்கான வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் தான் உங்கள் பலருக்கு தெரியும், இனிய பாரதி மற்றும் பிள்ளையார் இந்த விடயம் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற மோசடிகளும் இவற்றின் பின்னணியிலே வருகிறது. மட்டக்களப்பு பகுதியிலே கட்டிட ஒப்பந்தங்கள் பல, அதாவது 2 இராஜாங்க அமைச்சர்களுக்கு பணங்கள் வழங்கப்பட்டு, உங்கள் பலருக்கு தெரியும் யார் அந்த இராஜாங்க அமைச்சர்கள் இருவரும் என்பது. அந்த 2 இராஜாங்க அமைச்சர்களுக்கும் பணங்கள் வழங்கப்பட்டு கட்டிடங்கள் மிக மிக போலியான வகையிலே கட்டப்பட்டிருக்கின்றன. கட்டப்பட்ட அந்த கட்டிடங்கள் எந்தவித உறுதித்தன்மையும் அற்றவை என்றும் அவை சட்டவிரோத கட்டிடங்களாகத்தான் பார்க்கப்படுகின்றன என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனிய பாரதி பிள்ளையானின் சொத்துக்கள் யாரின் பெயரில் இருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்கள் இப்பொழுது பெறப்பட்டிருக்கின்றன. எனவே இனிய பாரதி பிள்ளையான் போன்ற
இனியபாரதி, பிள்ளையான் போன்றவர்களது சொத்துக்கள் இப்பொழுது பறிமுதல் செய்வதற்குரிய வேலைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. இனி இனியபாரதியின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும், பிள்ளையானின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும். உங்கள் பலருக்கு தெரியும், ஏற்கனவே இருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நிலைமைகள் இவ்வாறு சொத்து பறிப்புகள் பல இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பலர் மத்தியில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. அது தவிர யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற அரசியல்வாதி தனது பேரில் எந்த விதமான சொத்துக்களையும் வாங்காது பிறிதொரு நபரின் பேரிலே சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார் என்கிற விடயமும் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. எனவே இப்பொழுது எல்லோருக்கும் நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. யார் யார் தங்களது பெயர்களில் இல்லாமல் பினாமிகளின் பெயர்களில் சொத்துக்களை வைத்திருக்கிறார்களோ அந்த பினாமிகளுக்கு எவ்வாறு அந்த பணம் வந்தன என்பது தொடர்பான விவரங்கள் தான் இப்பொழுது புறப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நான் எனது பெயரில் ஒரு பொருளை வாங்காமல் இன்னொரு நபருடைய பெயரிலே ஒரு பொருளை வாங்கியிருக்கிறேன் என்றால் அந்த நபரது வருமானம் கணிக்கப்பட்டு அந்த நபருக்கு எவ்வாறு இந்த கார் வந்தது என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து பணம் வந்தது என்று ஒரு சிலர் குறிப்பிட்டிருந்தாலும் கூட முறையற்ற விதத்தில் புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து பணம் வந்திருக்குமாக இருந்தால், குறிப்பாக இந்த உண்டியல் மூலம் அனுப்பப்படுகின்ற பணங்கள், உங்கள் பலருக்கு இப்பொழுதுதான் இதனுடைய தன்மை விளங்கி இருக்கும். உண்டியல் மூலம் பணங்கள் அனுப்பப்பட்டால் அது சட்டவிரோதமான பணம் என்று கணிக்கப்படும். நீங்கள் வங்கி மூலம் செய்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் சட்டபூர்வமானதாக கணிக்கப்படும். அதை தவிர்த்து நீங்கள் உண்டியல் மூலமாக பணம் பரிவர்த்தனை செய்யப்படுமாக இருந்தால் அல்லது உங்களது கணக்குக்கு பிறிதொரு இனம் தெரியாத நபரால் பணம் வைப்பிலிடப்படுமாக இருந்தால் அந்த பணம் எவ்வாறு வந்தது, ஏன் வந்தது என்ற விசாரணை இடம்பெறுமாக இருந்தால் அதன் பின்னணியில் நீங்கள் சொத்துக்களை வாங்கியிருந்தாலோ அல்லது உங்கள் வங்கிகளிலே பெருமளவான வங்கி மீதிகள் இருந்தாலோ அவற்றுக்கெல்லாம் இனி பிரச்சனை வரப்போகிறது. அவையும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இப்பொழுது ஆராயப்பட்டு வருகின்றன. எனவே இது பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரப் போகின்றது என்பது போன்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பக்கம் இவ்வாறு விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே மற்றொரு விடயம் இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உதயகம்பம்பில் வைத்த பத்திரிகையாளர் மாநாடு. பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் இந்த சுரேசலையை காப்பாற்றுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு பலர் இப்பொழுது காணாமல் போயிருக்கிறார்கள். இறுதியாக அவர்கள் மேற்கொண்ட சத்தியாகிரக போராட்டத்தோடு கனடை காணவில்லை என்று சொல்கிறார்கள். விமல் வீரவன்ச எங்கே போயிருக்கிறார் என்று தெரியாத ஒரு நிலைமை இருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் ஆனால் ஒருவர் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உதயகம்பம்பில் மட்டும் இந்த பத்திரிகையாளர் மாநாடு நடத்துவது, பத்திரிகையாளர் அழைத்து கருத்து சொல்வது போன்ற விடயங்களில் ஈடுபட்டு வருகின்ற அவர் இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், இந்த கர்தினல் மல்கம் ரஞ்சித் பெருமதிப்புக்குரிய ஒரு பெரும் மனிதனாக இருப்பவர், கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே நல்ல மதிப்பை பெற்ற ஒருவர். கொழும்பு பகுதியிலே அவர் கர்தினலாக இருந்து வருகிறார். அவரது பகுதியில் இடம்பெற்ற அந்த குண்டு தாக்குதல் தொடர்பாக அவர் நீதி கேட்டு போராடி வருகிறார். இப்படி இருக்கின்ற நிலைமையில் இன்றைய தினம் பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்திய ஹம்பம்பில அவரிடம் 10 கேள்விகள் கேட்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பலன்களை அனுபவிப்பவர் கர்தினல் மல்கம் ரஞ்சித் என்று தெரிவித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவரது ஓய்வு தொடர்பாகவும் அவரது வயது தொடர்பாகவும் அவரது மூப்பு தொடர்பாகவும் இன்றைய தினம் உதயகம்பம்பில பல்வேறுபட்ட கேள்விகளை இன்றைய தினம் கேட்டிருக்கிறார். உண்மையில் உதயகம்பம்பில இந்த கேள்விகளை கேட்பதற்கு இவர் யார் என்கின்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கிறது. இவர்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் யாரிடம் என்று சொன்னால், பௌத்த தேரர்களிடம். பௌத்த தேரர்கள் செய்கிற அடாவடிகளுக்கு எதிராக அவர்கள் அங்கே கேள்விகளை கேட்கலாம். அதை விடுத்து இந்த கத்தோலிக்க மதகுருமாரை சாடுகின்ற விடயங்களை இவர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் என்னவென்று சொன்னால், உதயகம்பம்பில் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களில் முதலாவதாக இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்த வேண்டிய தேவை கர்தினல் மல்கம் ரஞ்சித் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். காரணம், அவரது ஓய்வை தள்ளி போடுகின்ற ஒரு காரணத்தினால், அவரது ஓய்வை மேன்மேலும் நீடிப்பதற்காக இவர் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தியிருப்பார் என்பது போன்று உதயகம்பம்பில் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற சிறில் காமினி தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சிறில் காமினி யாருடைய பக்கம் நிற்கிறார்? ஈஸ்டர் குண்டுதாரிகள் பக்கமா அல்லது ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் காயமடைந்து அல்லது இறந்து போன மக்களது பக்கம் நிற்கிறாரா என்பது போன்று இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். எனவே 2019ஆம் ஆண்டு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு பிரச்சனையை கருத்திலே கொண்டு கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். அவற்றை வைத்துக்கொண்டு இவர்கள் சிறில் காமினி போன்றவர்கள்
கோத்தபாய மீது குற்றம் சாட்டுகிறார்கள் என்பது போன்று தெரிவித்து உள்நாடு வெளிநாட்டிலே இடம்பெற்ற பல்வேறுபட்ட படுகொலைகளை உதாரணம் காட்டி இவற்றின் அடிப்படையிலே தான் இவர்களும் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த கத்தோலிக்க குருமாரால் மேற்கொள்ளப்படுகின்றன. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு நீதி கேட்டு அவர்கள் போராடி வருகிறார்கள். இவர்கள் சத்தியாகிரகம் இருந்த வேளையில் மற்றொரு குழுவினர், அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே கொலை செய்யப்பட்ட மக்கள் சார்பாக அந்த மக்கள் நீதி கேட்டு ஒரு ஊர்வலம் ஒன்றினையும் நடத்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சிங்கள மக்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் ஒரு பகையை உண்டு பண்ண முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அது பலிக்கவில்லை. முஸ்லிம் மக்களுக்கும் கத்தோலிக்க மக்களுக்கும் ஒரு பகையை உண்டு பண்ண ஆரம்பித்தார்கள். அதுவும் சரிவரவில்லை. இப்பொழுது இவர்கள் மூன்றாவதாக கையில் எடுத்திருப்பது, நீங்கள் தான் குண்டு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறீர்கள், உங்களது வரப்பிரசாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த குண்டு தாக்குதலை கர்தினல் மல்கம் ரஞ்சித்தும் அருத்தந்தை சிறில் காமினியும் இணைந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்று உதயகம்பம்பில் இன்றைய தினம் பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருக்கிறார். எனவே சட்டம் எதை சொல்கிறதோ அதன் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே உதயகம்பம்பில போன்றவர்கள் இந்த சட்டத்தின் அடிப்படையில் உண்மையிலே தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவர்களாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இன்று காலை 11:15 மணியளவில் மொன்றியல் பகுதியிலே இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே ஒரு போலீஸ் அதிகாரி உட்பட 3 பலியாகி இருக்கிறார்கள் என்கின்ற அதிர்ச்சிகரமான செய்தி இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஜூத இனத்தவர்கள் அதிகம் வாழ்கின்ற பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த தாக்குதல் சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் பொதுமகன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் அந்த இடத்தில் சந்தேக நபரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் பிற்பகல் 4:45 மணி வரை அந்த பகுதி போலீசாரின் தீவிர தேடுதலுக்கு உள்ளாகி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வர்த்தக நிலையம் ஒன்றுக்குள்ளே பெரிய துப்பாக்கி ஒன்றோடு நுழைந்த நபர் தொடர்பாக ஏற்பட்ட விசாரணையின் போதுதான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக பிரதமர் மார்கானி பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மொன்றியல் மேயர் தகவல்களை தருகையில், உயிரிழந்த காவல்துறையினருக்கு நன்றி என்றும் அர்ப்பணிப்பு மிக்க அந்த காவல் பணியை மேற்கொண்ட காவலாளிகளுக்கு நன்றிகளை தெரிவித்தும் அந்த பகுதியில் தொடர்ந்து தேடுதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதி முற்றுமுழுதாக பாதுகாப்போடு இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல உறவுகளே, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.